எனக்கு ஒரு சரியான வாய்ப்பா போச்சு. என்னது யாருமே போன் பண்ணணும் வெளியில சொல்றா, அங்கிருந்து கொக்கேக்கம் போடுற போன வெளியில வச்சுட்டு வரணும் ஆண்டு எனக்கு போடணும். அப்ப எதுக்காக வெளியே எனக்கு தெரியும் போன் கொண்டு காரணம் என்ன, நாங்கள் என்ன தப்பு செய்யலாம், என்ன பரவாயில்ல எங்களுக்கு தெரியப்படுறோம். ஆக்கள் குறைவு ஸ்டேஷன் டீம் வந்து ஒரு டீம் தான் நிற்கிறோம். அராணி கிழக்கு இருக்கு சார், பன்னாகம் எல்லா ஏரியாவும் பெரிய ஏரியா சார். அது ஒரு குழந்தை டைப்பில் அராணி இருக்கிறோம் சார், கிழக்கு அரை கிழக்கு. அதெல்லாம் அப்படி சொல்லி கொடுக்கறதுல சொன்ன எவ்வளோ போகிறோம் சார், போய் பார்க்குறோம் சார். நீங்கள் வந்து அந்த முக்கியமான இடங்களில் இருக்கணும் தெரியும். எங்களுக்கு எனக்கு இடம் தெரியும். எனவே அங்கே எல்லாம் பெரிய திடீர் பணக்காரரான நாட்கள்லாம் இருக்குன்னா இப்படி வந்த எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, தெரியுமா அப்படியே நாட்களா எப்படி உங்களோட போலீசார் அவையோட என்ன மாதிரி நல்லுறவை இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு நீதியோட தந்திருக்கு. சரி, அப்ப குற்றச்சாட்டுகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆட்களில் என்ற குற்றச்சாட்டு சொல்ல வேண்டாம். இதுக்குத்தான் முக்கியத்துவம். கடைசியான மீட்டிங்ல தான் நடந்த பொதுப்பொருள் தொடர்பான மீட்டிங், அதில் இது ஒரு அங்கம் தானே. நீங்கள் அது உங்களோட வேலை உங்களுக்கு சொல்லி விட்டுனாங்கள். என்ன நடந்ததுன்னு தெரியல, 2-3 இடங்கள் ஸ்பாட் பண்ணி சொன்னாங்க. அந்த இடம் தொடர்ந்து நடக்குவதில் அடுத்தவன் அந்த மீட்டிங் நடக்கவே இல்லாமல் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு எதிராக மக்கள் வரையிலேயே ஆதாரத்துலாம் தெரியும். அவர் சொல்றாங்க போன் பண்ண நீங்க வரையில பார்த்து கொண்டிருந்தது அப்படி சொல்ல மேலாத கம்ப்ளைண்ட் போட்டு வரை தெரியல. கம்ப்ளைண்ட் போட்டு வர 3 நாள் ஆகும். சரிதான், அடுத்த முறை எங்களுக்கு முடியாத ஒரு கம்ப்ளைண்ட் வராதபடி பார்த்துக்கொள்ளணும். வட்டப்பட்ட போலீஸில் சரிதான். பக்கத்தில் உள்ள சாமி கலைக்கிறாங்க, இவரும் எடுத்து சாப்பிட்டாரோ தெரியல. ஆனால் உண்மை இதுதான். இருக்கிற போலீஸ் மாதிரி போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் திசைவார உடைகள் உண்மையா இவர் தமிழ்நாடு தமிழ் போலீசாருக்கு எங்கெங்க குற்றவாளி இருக்கிறாங்களோ அவ்வளவு பெரும் நண்பர். ஆக அவர்கள் தான் ஓஎஸ்சியாவும் டிஐஜியாவும் சீனியர் டிஐஜியாவும் இருக்கிறாங்க. இந்த தம்பியில இருந்து எல்லாரையும் கதிர்காமத்துக்கு அந்த பக்கம் மாற்றி விட்டு தலைவர் வந்து கூட்டத்தில் மக்கள் தொடர்ந்து பாதிச்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி சொல்றது வந்து இப்ப 30 வருஷமா இருக்கிறவங்க 30 அது எல்லாருக்கும் தெரியும். அது மாற வேண்டும் என்றதுதான் எதிர்பார்ப்பு. இல்லாட்டி இந்த கதை சொல்றதுக்கு வந்து உங்களை வந்து மக்கள் தெரிவு செய்து விடையில தயவு செய்து வந்து நீங்கள் பாதுகாப்பு கவுன்சில் நீங்கள் பாதுகாப்பு தரப்பை நியாயப்படுத்துற வேலையை பார்க்காமல் தயவு செய்து வந்து மக்கள் முடிவெடுங்க. நீங்களும் 30 வருஷம் இருந்தீங்களே, நாங்கள் எங்கட முயற்சியால உலகம் விடுபட்டது. எங்கட முயற்சியால உலகம் விடுபட்டது. விடுபட்ட விடுபட்ட அவ்வளவும் எங்களிடம் முயற்சியெல்லாம் விடுபட்டது. நீங்கள் தான் அரசியல் காய்ச்சி. நீங்கள் தயவுசெய்து வந்து அபிவிருத்தி தொடர்பான கூட்டம் அபிவிருத்திக்குரிய நடவடிக்கை எடுப்போம். சரி, அதை நீங்கள் ஒரு முடிவை எடுத்து கச்சேரி கொண்டு போங்க. கச்சேரி மாவட்டத்துக்கு அனுப்புவோம். சரி, அதைத்தான் சரி. இதற்கேற்ற ஒரு ஒழுங்கான வழியை செய்து எமது அதாவது வட்டுமேற்குள் உள்ள சகல அந்த பாலத்துக்கு 2 பக்கத்துல மதிலும் கட்டி இருக்கிறோம். களத்துல தினக்களத்தாலே என்னென்னத்தை நிறுத்தப்பட்டிருக்கின்றது அவை அந்த கோரிக்கை என்னென்னத்தை தடை பண்ணப்பட்டதுன்ற பொருளை நியமித்த பிறகு நான் சில விளக்கத்தை அவைக்கு கேட்கிறேன். நான் கடத்தொழில் அதிகாரி தினக்களம் உதவி திட்ட பணிப்பாளர் தினக்களம் அவர்களை கேட்கிறேன். செய்யணும் ஆள் கூட தடை என்று சொல்லி இருக்குது. அது தொடர்பாக தான் இவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். கடத்தொழில் தினக்களத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் கடத்தொழில் சங்கத்துக்கு லைட் அடிச்சு மீன் பிடிக்கப்படாது, சுருக்கு வேலை இழுக்கப்படாது, மடி இழுக்கப்படாது. மற்றது அடுத்ததாக நாங்கள் தொழிலுக்கு வள்ளத்துக்குள்ள செல்லும் பொழுது வள்ளத்துக்கு உள்ளுக்குத்தான் லைட் பாய்க்கணுமென்று கடத்தொழில் மீட்டிங்கில் எங்களுக்கு கூறப்பட்ட கடந்த காலத்தில் 3 வருஷமாக கூறப்பட்ட விஷயம். இன்று வரைக்கும் அந்த நடைமுறையை இந்த கடத்தொழில் தினக்கலகாரர் பாவனைக்கு எடுக்கவும் இல்லை, அதை தடை பண்ணப்படவும் இல்லை. அதால மக்களால என்ன காரணம் என்றால் மக்கள் தான் இதை செய்யணும். தினக்கலகம் எல்லா இதுவும் என்னென்ன தடை செய்யப்பட்டது, இது செய்யப்படாது, காங்கிரஸ் வேலை செய்யப்படாது, கூடு வைக்கலாம் என்று எல்லாம் எங்களுக்கு சொன்ன. ஆனால் மக்கள்லாம் நாங்கள் எங்களை சங்கங்கள் தீர்மானம் எடுத்தால் எல்லாம் செய்வது. பிரியாசக்தி என்று சொல்ல வந்த திட்டத்தை பிரியாசக்தி என்று நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அதை இங்கே உள்ள அமைப்புகள் உங்களுடைய அமைப்புகள் அதை வேறு விதமாக அவர்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார்கள்.
தெரிவு செய்யப்பட்டவர்களை ரத்து செய்து புதிதாக அவர்கள் உங்களுக்கு தேவை அவர்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியாது தங்களுக்கு இணங்கிற வகையில் என்றதை நாங்கள் சொல்லலாம். அப்படியான ஆக்களை தெரிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக நீங்கள்லாம் இந்த செயலை செய்ய சொன்னேன்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல். நீங்கள் உங்களோட ஆட்சேபனை எழுத்துல கொடுங்க, நாங்கள் அதோட நடவடிக்கை இல்லை. இது சம்பந்தமா நீங்க விஷயம் கதைக்கும் போது நீங்க சொன்ன விஷயம், நீங்க கதைக்கும் போது சொன்ன விஷயம், உங்களோட பிரச்சனையை தீர்த்து தர விஷயத்தை நாங்கள் இங்க தீர்த்து தருவோம் அன்று சொல்லி சொன்ன நீங்கள் இப்ப இது அது இந்த பிரதேசத்துக்கு மட்டுமல்ல நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. என்றபடியால் நீங்கள் உங்களோட ஆட்சேபனை எழுதித்தாங்க, நாங்கள் அதை தீர்த்து தருவோம். இந்த எங்களை தெரிவு செய்யப்பட்ட விஷயம் 3, அதாவது காட்டுக்குளம் பாண்டவட்டையில 3 பேரை தெரிவு செய்யப்பட்டது. அந்த 3 பேரையும் ரத்து செய்து இதுக்கு அமைவாக இன்னும் ஒரு புதிய 3 பேரை தெரிவு செய்திருக்கணும். அவர்களுக்கு கிராமத்தில் உள்ள மக்களின் தேவைகளும் கிராமத்தில் உள்ள தேவைகளும் அவர்களுக்கு தெரியாத ஆக்களை அந்த தெரிவு செய்தால் அந்த மக்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர் மக்களின் தேவைகளை என்னென்று அவைகளுக்கு தெரியும். அப்படி மக்களின் தேவைகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவினோம், உங்கள்கிட்ட சமர்ப்பிப்போம் தான் நாங்கள் வந்திருக்கிறேன். இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியப்பட்ட அங்கத்தவர்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்றது என்னுடைய முதலாவது கோரிக்கை. சம்பந்தமான பேர் எழுதி போட்டு இதை கொடுங்க, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இன்னும் கிடக்கு இதுக்கான தீர்வு நீங்கள் கண்டு தந்தீங்களா? எங்க காட்டுவிலம் மாண்டவட்ட பிரச்சனை எக்கச்சக்கமான விஷயம் கதைக்க வந்த நான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு தருந்தீங்களா? மிச்ச விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு இதுக்கான தீர்வு யாரை நீக்கினது யாரை போடணும் எழுதி கொடுங்க. இரவு நேரங்களில் வீதி காவல் கடமையில் ஈடுபடுற போலீசார் மறைமுகமாக அந்த வாகனத்தை ஒரு சைட்டில் நிப்பாட்டிட்டு அதுக்கான அந்த பார்க்கிங் லைட்டை போட மாட்டேனோம். அப்போ யார் நிற்கிறது என்றது கூட தெரியாது. வாகனக்காரன் வரைக்குள்ள படா 2 லைட்டையும் அடித்த உடனே இது மக்கள் முறைப்பட்டு கொண்டது என்னிடம் அதை கருத்து தான் நான் இங்கே சொல்கிறேன். அதாவது மக்கள் பேச்சு வழக்கில் சாதாரணமாக கலைக்கைகள் சொல்லலாம், இந்த போலீஸாரங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அவங்க இரவில் போக விடுறாங்கல்ல, கண்ணுக்கு லைட் அடிக்கிறாங்க, மற்றது வாகனங்களை கொண்டு மரவட்டத்தில் விட்டுட்டு பார்க்கிங் லைட் போடாமல் நிற்கிறாங்க என்று சொல்லி இந்த மக்கள் குறைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இது ஒருக்கா நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும்.